அன்பிற்கினியவர்களே, இறையாசீர் உங்களை நிறைத்து காப்பதாக. இன்று இறைவன் நமது சிந்தனைக்கு தரும் இறை வார்த்தைகள் லூக் 6:27-38 வரை உள்ள இறை முத்துக்கள். இந்த முத்துக்களின் வாயிலாக நாம் நம்மை பகைப்பவர்களையும் இகழ்ந்து பேசுபவர்களையும் நம் கன்னத்திலும் உள்ளத்திலும் அறைந்து நம்மை காயப்படுத்தி வளர விடாமல் வாழ விடாமல் தடுப்பவர்களையும் நம் அங்கியை பறிப்பவர்களையும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் இயேசுவை போன்று மன்னிக்கச் சொல்கிறார். மேலும் அவர்களை 100% இறையேசுவை போன்று அன்பு செய்யவும் அவர்களுக்கு ஆசி கூறவும் பணிக்கின்றார். மற்றவர்கள் உங்களுக்கு என்னென்ன நல்லது செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்களோ அதையே அவர்களுக்கு செய்து வாழ்வாக வழிகாட்டியாக மாறுங்கள் என்று நமக்கு பணிக்கின்றார். அப்போதுதான் அவர்கள் மனம் மாறி இறையேசுவின் அன்பை சுவைத்து அவர் பிள்ளைகளாக மாறும் வாய்ப்பு பெறுவார்கள். மேலும் மற்றவர்கள் மேல் இரக்கம் காட்டுங்கள். அப்போதுதான் விண்ணக இறைவனின் பிள்ளைகளாக மாறி இறைவனோடு இணைந்து வாழும் வாய்ப்பு நமக்கு பரிசாக கிடைக்கும். அதனால் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பேர், புகழ், பட்டம், பதவி போன்றவற்றை நாடாமல் பற்றற்ற உள்ளத்துடன் இறையேசுவை போன்று செய்ய வேண்டும் என பணிக்கின்றார். நாம் செய்வது அனைத்திலும் நிறைவாக இறை அன்பிற்காக செய்து இறைவனை மகிமைப்படுத்துவோம். ஏழைகளின் மேல் இரக்கமும் அன்பும் ஆழ்ந்த பற்றுடனும் ஏழைகள் தன்னம்பிக்கையுடன் தலை நிமிர்ந்து இத்தரணியில் வலம் வரவும் சுயமுயற்சியுடன் உழைத்து முன்னேறவும் நாம் உறுதுணையாக, உரமாக, உப்பாக, ஒளியாக, விடியலாக, விடிவெள்ளியாக இருந்து இறை சாயல் நம் உள்ளங்களின் வெளிப்பாடாக நம் செயல்களில் மிளிரவும் அதன் மூலம் நம்மை பார்ப்பவர்கள் இயேசுவை இனம் காணவும் அவரது அன்பை ஆழ்ந்த அர்த்தமுடன் நம் சொல்லால் செயலால் சுவைத்து இன்பத்தில் இனிமையாக திளைக்க நமது அன்பால் நம்மை வெறுப்பவர்களையும் பகைப்பவர்களையும் வென்றெடுப்போம். இறை அன்பை 100% பெற்று இறையோடு இனிமையாக இணையும் பேறு பெறுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களை வெறுப்பவர்களை மன்னித்து ஏழைகளின் மேல் இரக்கம் நிறைந்த அன்புடன் வாழ தேவையான நல்ல உள்ளம் எங்களுக்கு தர தாழ்மையுடன் கெஞ்சி கேட்கின்றோம்.